ஹலோ காய்ஸ். பேய்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து சிவனுக்காக ஒரு கோவில் கட்டப்பட்டதாகவும், அந்த கோவில் கட்டிட்டு இருக்கும்போது சில மக்கள் அங்க பார்த்ததுனால அதை கட்டாமலேயே போனதாகவும், இதை கட்டாததுனால ஒரு ராஜா அவரோட ஆட்சி இழந்து அவரோட ராஜாங்கமே தரைமட்டமானதாகவும் மத்திய பிரதேசம் இருக்கிற மக்கள் நம்புறாங்க. இது அவங்க நம்புறது ஒன்றும் அவ்வளவு பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஆனா உண்மையாலுமே அந்த இடத்துல ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவில் கிட்டத்தட்ட 100 அடிக்கும் மேல ரொம்பவே பிரம்மாண்டமான ஒரு கோவிலா இருக்குது. ஆனா அங்க பூஜை புனஸ்காரங்கள் எதுவுமே நடக்கிறது இல்ல. ஏன்னு கேட்டா அங்க 6 மணிக்கு மேல ஒரு சிவன் கோவிலுக்குள்ள இருந்து அமானுஷ்ய சத்தங்கள் வருதுன்னு அங்க இருக்கிற உள்ளூர் வாசிகள் சொல்றாங்க. இது கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற டிமாண்டி காலனி மாதிரியே தான் இருக்குது. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிய நான் உங்களுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின உங்க கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த கக்கன்மத் அப்படிங்கிற அந்த கோவில் எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, மத்திய பிரதேசம், அதாவது இந்தியாவோட மத்திய பகுதியான மத்திய பிரதேசத்துக்குமே நடுவுல இருக்கிற குவாலியர் அப்படிங்கிற இடத்துலதான் இந்த கக்கன்மத் அப்படிங்கிற கோவில் அமைஞ்சிருக்கு. இது கிட்டத்தட்ட 1000 வருடங்கள், அதாவது ராஜராஜ சோழன் காலத்துல கட்ட தொடங்கினதாகவும், ஆனா இன்றைக்கு வரைக்குமே இந்த கோயிலோட கட்டுமானங்கள் கட்டி முடிக்கப்படவே இல்லை. இது கிட்டத்தட்ட உடஞ்சும் போகல, எந்த ஒரு சேதமுமே இந்த கோயிலுக்கு ஆகல. இந்த கோவிலை பத்தின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, இந்த கோவிலோட முழு கட்டுமானமுமே கற்களை ஒன்றத்துக்கு மேல ஒன்று அடுக்கி வச்சுதான் கட்டியிருக்காங்களே தவிர, இதுல சிமெண்டோ அல்லது சுண்ணாம்பு கலவைகள் போல ஒட்டும் பசையுடைய எந்த ஒரு கலவைகளுமே இதுல யூஸ் பண்ணவே இல்லை. அதுதான் இதுல இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமே. இது ரெண்டு கதைகள் சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் மித்து, செகண்ட் வரலாறு, அதாவது நம்பிக்கையும் வரலாறும். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் நம்பிக்கையை பார்ப்போம், கடைசியா வரலாறை பார்ப்போம். அதாவது 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த குவாலியர் பகுதியை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த குறுநில மன்னனோட பேரு தான் கிருத்திராஜா. இவரோட கிங்டமோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கச்சப்பகடா. இது நான் கீழே டெக்ஸ்ட்ல போடுறேன், படிச்சுக்கோங்க. இந்த கச்சப்பகடா அப்படிங்கிற இந்த கிங்டமுக்கான அர்த்தம் என்னன்னா ஆமைகளை அடிக்கி தாக்குதல். இது என்ன இதுக்கான ஒரு முழு அர்த்தம்னா, ஆமைகள் எப்படி பொறுமையா இருந்து அதோட காரியத்துல அதுங்க சாதிக்குதோ அந்த மாதிரி இவங்களுமே பொறுமையா இருந்து ஆட்சியை பிடிப்பாங்க அப்படிங்கறதான் இதுக்கான ஒரு அர்த்தம். இவங்க 1000 வருஷங்களுக்கு முன்னாடி பெரிய மன்னர்களுக்கு கப்பம் கட்டிட்டு இருந்திருக்காங்க. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறமா அவங்களோட ஆட்சி கொஞ்சம் கொஞ்சமா ஃபால் ஆக ஆரம்பிச்ச உடனேயே இவரோட ஆட்சிய கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் பண்ணி மேல கொண்டு வந்திருக்காரு. இவருக்கு ஒரு பெரிய ஆசை இருந்திருக்கு. அது என்ன ஆசைன்னா, கடவுளுக்கு ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு. அதுவுமே சாதாரண ஒரு கோவில்லாம் கிடையாது, ரொம்பவே மேசிவான ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு இவருக்கு ஆசை இருந்திருக்கு. ஏன்னா ஒரு சாதாரண ஒரு குறுநில மன்னனா இருந்த இவரை, ஒரு தலைவனா இருந்த இவரை இவ்வளவு பெரிய ஒரு ராஜாவாக்கி ஒரு நாட்டையே இவரோடது ஆக்குன அந்த கடவுளுக்கு ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. இவரு நினைச்சதெல்லாம் தப்பில்லை. ஆனா அவ்வளவு மேசிவான ஒரு கோவிலை கட்ட நினைச்சதுதான் தப்பு. இது தப்பு சொல்ல வரல. அவர் அவ்வளவு பெருசு நினைச்சதுக்கு ஏது மாதிரி அங்க மலைகளோ அல்லது பாறைகளோ கற்களோ எதுவுமே கிடையாது. இதனால அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, அவரோட கலைநுட்பவாதிகள், அவரோட நாட்டில் இருக்கிற கலைநுட்பவாதிகள் கிட்ட போய் இதை சொல்லியிருக்காரு. அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மன்னா நீங்க சொல்றதுல தப்பில்ல, ஆனா நம்ம நாட்டை சுத்தி மலைகளோ கற்களோ எதுவுமே கிடையாது. அப்புறம் எப்படி நம்மளால இவ்வளவு பெரிய ஒரு மேசிவான கோவிலை கட்ட முடியும்? இதை கட்டுறது அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்ல, இது கிட்டத்தட்ட இம்பாசிபிள், நம்மளால இதை செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவரோட வாழ்நாளுக்குள்ள இந்த கோவிலை கட்ட முடியாதோ அப்படின்னு நினைக்கிறாரு. அதாவது இதெல்லாமே ஒரு கதை தான், இது எதுவுமே உண்மை கிடையாது. இதுக்கான உண்மையான ஒரு வரலாற்று சான்றுகளோ குறிப்புகளோ எதுவுமே கிடையாது. இந்த கிருத்திராஜாங்கிற இந்த ராஜா 1000 வருஷங்களுக்கு முன்னாடி, எக்ஸாக்டா நம்ம இப்ப இருக்கிற 2025 இருந்து 1025 பாத்தீங்கன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மன்னன் அப்ப இருக்கிற அந்த குவாலியருங்க அந்த பகுதியை ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருக்காரு. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற தஞ்சை பெரிய கோவிலை பாத்தீங்கன்னா அதை யார் கட்டுனாங்க, எதுக்கு கட்டுனாங்க, எதனால கட்டுனாங்க, யார் யாரெல்லாம் இதை சம்பந்தப்பட்டிருக்காங்க, எல்லா குறிப்புகளுமே வரலாற்று சான்றிதழ்ல தெளிவாவே இருக்கும். ஆனா
இந்த கோவில்ல அந்த மாதிரி எந்த ஒரு சான்றிதழ்களுமே, எந்த ஒரு குறிப்புமே கிடையாது. இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு கோவில இப்படி ஒரு வரலாற்று சின்னங்கள கட்டுறாங்கன்னா, அத வந்துட்டு அடுத்த ஜெனரேஷன் பேசணும். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, இந்த மாதிரி அடுத்த ஜெனரேஷன் அத பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாரி வரலாற்று சின்னங்களே அவங்க உருவாக்குவாங்க. ஆனா இவ்ளோ பெரிய ஒரு கோவிலுக்கு ஒரு வரலாற்று சான்றிதழ்களே கிடையாதனால, இந்த கோவிலுக்கான ஹிஸ்டரி வந்துட்டு கிட்டத்தட்ட 0. அதாவது இந்த கோவிலுக்கான வரலாறு எதுவுமே கிடையாது. அதனால தான் இங்க சொல்லப்படுற இந்த மித்து வந்துட்டு இவ்வளோ ஆழமா மக்களோட மனசுல நம்பப்படுது. இப்ப நான் சொல்றது கேட்டா உங்களுக்கே கொஞ்சம் வியர்டா இருக்கும். ஏன்னா, இது அந்த ஊர் பொதுமக்களால சொல்லப்படுற ஒரு விஷயம். அதாவது அந்த கிர்த்திராஜாங்கிற அந்த மன்னன் ஆவிகள், அமானுஷ்யங்கள் கிட்ட ஒரு ஒப்பந்தம் போடுறாரு. அது என்ன ஒப்பந்தம்னா, எனக்கு நீங்க இந்த கோவில கட்டிக் குடுக்கணும் அப்படிங்கிறது அந்த ஒப்பந்தம். அதுக்கு அந்த ஆவிகளுமே இவர்கிட்ட ஒரு கண்டிஷன் போடுது. அது என்ன கண்டிஷன்னா, நாங்க உங்களுக்கு இந்த கோவில கட்டித் தர்றோம். ஆனா, நாங்க இந்த கோவில இங்க கட்டிட்டு இருக்கும்போது, உயிருள்ள எந்த ஒரு மனுஷனுமே இந்த இடத்துக்கு வரவே கூடாது. ஏன்னா, நாங்க எல்லாமே ஆவிகள், அவங்கலாம் மனுஷங்க. அவங்க எங்கள பார்த்துட்டாங்கன்னா, ஊருக்குள்ள போயி, இப்படி வந்துட்டு அங்க ஆவிகள்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு எங்களுக்கு புடிக்காது. அதனால வந்துட்டு, உயிருள்ள எந்த ஒரு மனுஷனுமே, இந்த கட்டுமானம் நடந்துட்டு இருக்கும்போது, இந்த இடத்துக்கு வரக்கூடாது. இதுக்கு நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா, நாங்க உங்களுக்கு இந்த கோவில கட்டிக் குடுக்குறோம் அப்படின்னு, அந்த ஆவிகளுமே அவங்களோட ஒரு கண்டிஷன இவர்கிட்ட வைக்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு இந்த ராஜா என்ன சொல்றாருன்னா, சரி அப்படின்னு சொல்லிட்டு, அவரோட நாட்டு மக்கள் கிட்ட வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, அதாவது நாட்டுக்கு வெளிய வயல்வெளிகள்ல வேலை பார்த்துட்டு இருக்கிற விவசாயிகள் எல்லாருமே வந்துட்டு ஊருக்குள்ள நாட்டுக்குள்ள திரும்பி வந்துருங்க. யாருமே வந்துட்டு அந்த கோவில் சைடு யாருமே இருக்காதீங்க. எல்லாருமே நாட்டுக்குள்ள வந்துருங்க. அப்படின்னு அவரு சொல்றாரு. அதுக்கு எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. ஆனா, ஒரு பையன் அதாவது ஒரு பையன். இப்ப எல்லா கதையிலுமே பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் வந்துட்டு எல்லா பிரச்சனைக்குமே ஒரு மூல காரணமா இருப்பான். அதே மாதிரி தான் இந்த கதையிலுமே ஒரு பையன் தான் எல்லா பிரச்சனைக்குமே காரணம். அப்படி அந்த பையன் என்ன பண்ணான்னா, இந்த ராஜா நம்மள எதுக்கு வெளிய போக்கூடாதுன்னு சொல்றாரு? வெளிய அப்படி அந்த கோயில் கிட்ட என்னதான் நடந்துட்டு இருக்கு? அந்த கோயில்ல யார் அந்த கட்டுமான பணிகள செஞ்சுட்டு இருக்கா? அப்படின்னு இந்த பையனுக்கு அதிகமான கியூரியாசிட்டி ஆயி, ராத்திரி நேரத்துல அந்த பையன் அங்க போய் பார்த்திருக்கான். அந்த பையன் பார்த்தத அவன் கண்ணாலேயே நம்ப முடியல. ஏன்னா, பல 100 கிலோ எடையுள்ள பெரிய பெரிய கற்கள் அப்படியே வானத்துல மிதந்து வந்து ஒண்ணுத்துக்கு மேல ஒண்ணு அடுக்குன மாதிரி அந்த கட்டுமானங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இவன் அந்த ஆன்மாக்கள பார்த்த உடனே, அந்த ஆன்மாக்கள் அங்கிருந்து அந்த கட்டுமான பணிய அப்படியே விட்டுட்டு மறைஞ்சு போயிருது. அந்த ராஜாவோட ராஜாங்கம் எவ்வளவு சீக்கிரமா மேல வந்துச்சோ, அதே அளவுக்கு சீக்கிரமாவே ஃபால் ஆயிருச்சு. அதாவது அந்த ராஜாங்கமே கிட்டத்தட்ட ஒண்ணுமில்லாம போயிருச்சு. இதுக்கப்புறமா அந்த ராஜாவோட மகன் வரான். அவருமே கொஞ்சம் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறாரு. ஆனா, அவருமே சீக்கிரமா இறந்தும் போயிர்றாரு. அதுக்கப்புறமா அவரோட பேரன் வரான். அவருமே ட்ரை பண்ணி பார்க்குறாரு. அவராலயுமே எதுவுமே முடியல. அவருமே சீக்கிரமா இறந்து போயிர்றாரு. 1300லிருந்து 1400 இந்த வருஷத்துக்குள்ள இந்த முழு கிங்டமுமே சரணடைஞ்சு ஒண்ணுமே இல்லாம போயிருச்சு. அதாவது அழிஞ்சு போயிருச்சு அப்படின்னு அங்க இருக்கிற பொதுமக்கள், ஊர் பொதுமக்கள் வந்துட்டு இத சொல்றாங்க. இன்னைக்கு வரைக்குமே அந்த கோவிலோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஃபுல்ஃபில் ஆகாம தான் இருக்கு. 1000 வருஷமா ஒரு அமானுஷ்யம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. அந்த கோவில முழுமையா கட்டி முடிக்கவே முடியல அவங்களால. இந்த கோவில சுத்தி நெறைய வயல்வெளிகள் இருக்கு. அப்படி இருந்தாலுமே, மக்கள் யாருமே அந்த கோவிலுக்கு சாமி கும்பிடுறதுக்கு கூட வரதில்ல. அப்படியே அவங்க வரதா இருந்தாலுமே, பகல் நேரங்கள்ல மட்டும் தான் வராங்களே தவிர்த்து, யாருமே இரவு நேரங்கள்ல வரதே கிடையாது. இத்தனைக்கும் அந்த கோயிலுக்கு ஒரு ப்ராப்பரான மெயின்டனன்ஸுமே கிடையாது. அங்க இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது அந்த மன்னனோட ஒரு நிறைவேறா ஆசை தான் இந்த கோவில். அப்படின்னுமே அங்க இருக்கிற ஊர் பொதுமக்கள் வந்துட்டு சொல்றாங்க. ஸ்டில் இப்பவுமே அங்க 6 மணிக்கு மேல யாருமே போறது கிடையாது. ஏன் அப்படி வந்துட்டு யாருமே நீங்க போக மாட்றீங்க அப்படின்னு அந்த ஊர் பொதுமக்கள் கிட்ட கேட்டா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்படி இங்க 6 மணிக்கு மேல போகுனா, எங்களுக்கு வந்துட்டு பைத்தியம் முடிச்சிரும். அப்படி இல்லைன்னா கண்ணு தெரியாம போயிரும். நெறைய பேர் இறந்துமே போயிருக்காங்க. இந்த ஒரு காரணங்களால தான் வந்துட்டு நாங்க 6 மணிக்கு மேல அந்த கோவிலுக்கு போகுறதையே தவிர்த்துட்டோம் அப்படின்னு அங்க இருக்கிற ஊர் பொதுமக்களால சொல்லப்படுது. இதுதான் வந்துட்டு இந்த ஒரு கோவிலுக்கான மர்மமான ஒரு விஷயம். என்னோட ஒரு சின்ன கருத்து என்னன்னா, இந்த கோவில ஆவிகள், ஆன்மாக்கள் தான் கட்டியிருக்குமா அப்படின்னு கேட்டா தெரியாது அப்படிங்கிறது தான் இதுக்கான ஒரு பதில்.
ஏன்னா ஒரு வரலாற்று சான்றிதழ் எதுவுமே இல்ல அப்படிங்கிறப்போ இதுக்கான ஒரு ஒரு சரியான ஒரு விடைய நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா ஆன்மாக்கள் ஆவிகள் இல்ல அப்படின்னு நம்மளால சொல்லவும் முடியாது. ஏன்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஒன்று இருக்கு, அதே மாதிரி நெகட்டிவ் வைப்ரேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதனால வந்துட்டு ஆவிகள் அமானுஷ்யங்கள் இந்த கோவில கட்டியிருக்கலாம் அப்படின்னும் சொல்ல முடியாது. கட்டியிருக்க முடியாதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. 50 தான் நம்மளால வந்துட்டு இத வச்சுக்க முடியும். இவ்வளவு நேரம் நம்ம இத பார்த்தது எல்லாமே ஒரு மித்து, ஒரு கதை தான். இதுக்கான உண்மையான ஒரு வரலாற்று சான்றிதழ்களோ இல்ல ஆதாரங்களோ எதுவுமே கிடையாது. இது அந்த ஊர் பொதுமக்களால சொல்லப்படுற ஒரு கதை மட்டும்தான். இதுக்கான உண்மையான வரலாற்று சான்றிதழ்கள் அல்லது ஆதாரங்கள் கிடைச்சா மட்டும்தான் நம்மளால இது உண்மையா இல்லைன்னா இது ஃபேக்கா அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியும். இதுவும் இல்லாம இப்ப நம்மளோட தமிழ்நாட்டுல இருக்கிற டிமாண்டி காலனி ஒரு காலகட்டத்துல வந்துட்டு இந்த இல்லீகல் விஷயங்கள்ல ஈடுபடுற நிறைய நபர்கள் வந்துட்டு அங்க இருந்தாங்க. ஏன்னா மக்கள் வரத்து அங்க அதிகமா இல்ல. பேய் பயம் இருந்தனால அங்க யாருமே வரதில்ல. அதனால வந்துட்டு அவர்கள போல ஆளுங்கெல்லாம் வந்துட்டு அங்க கொஞ்சம் அதிகமாவே அந்த மாதிரி இதெல்லாம் இருந்துச்சு. அதே மாதிரிதான் இந்த ஒரு கோவில்லையுமே பேய் பயத்தினால மக்கள் யாருமே போகிறதோ எதுவுமே கிடையாது. இதனால வந்துட்டு இல்லீகல் விஷயங்கள்ல ஈடுபடுறவங்க வந்துட்டு அந்த இடத்துல இருக்கலாம் அப்படின்னு வந்துட்டு என்னோட ஒரு சின்ன ஒரு கருத்து. அதுவும் இல்லாம இந்த மாதிரி ஒரு கோவில் வந்துட்டு சிமெண்டோ சுண்ணாம்பு கலவையோ இது எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாம ஒரு கல்லுக்கு மேல ஒரு கல்லு வச்சு அடுக்குன இந்த ஒரு கோவில் நம்மளோட இந்திய அரசாங்கத்தால பாதுகாக்கப்படுது. ஏன்னா இந்த ஒரு கல்லை நம்ம எடுத்துட்டா கூடவும் இந்த மொத்த கோவிலுமே இடிஞ்சு விழுந்துரும். அதுதான் இந்த மொத்த கோவிலோட ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனே. இதுல என்ன ஒரு அமானுஷ்யம் வந்து நிலவிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த கோவில மனுஷங்க கட்டுனாங்களா இல்லைன்னா ஆவிகள் அமானுஷ்யம் கட்டி இருக்குமா அப்படிங்கறதான் இந்த ஒரு கோவிலுக்கான மிகப்பெரிய ஒரு மர்மமா இருந்து வருது. அப்படியே மனுஷங்க கட்டியிருந்தாலுமே அந்த 1000 வருடங்களுக்கு முன்னாடி எப்படி இத சுத்தி மலைகளே இல்லாத போதுமே அவ்வளவு பெரிய பெரிய கற்கள் எல்லாம் வந்துட்டு எப்படி இங்க எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி சிமெண்ட் இல்லைன்னா சுண்ணாம்பு காய்களோட உதவி இல்லாம எப்படி இவ்வளவு பெரிய ஒரு கோவிலை கட்டியிருக்க முடியும்? ரெண்டாவது வந்துட்டு நம்ம வந்துட்டு நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்க்கணும். இந்த கக்கன்மத் அப்படிங்கிற இந்த கோவிலுக்கான ஒரு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கக் அப்படின்னா கோல்டு, அதாவது தங்கம் என்றுதான் இந்த கக்கன் அப்படிங்கிற இதுக்கு அர்த்தப்படும். மத் அப்படிங்க வந்துட்டு மடம், அதாவது ஒரு தங்க மடம் அப்படிங்கறதான் இந்த கோவிலுக்கான ஒரு முழுமையான அர்த்தம். தங்க மடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே இப்போ இது 1000 வருஷம் ஆச்சு இந்த கோவிலை கட்டி. இந்த 1000 வருஷத்துல இது தங்க மடமா இருந்தா நிறைய வைடூரியங்கள் நிறையவே இருந்திருக்கலாம். அப்போ பிரிட்டிஷ்காரங்களோட அந்த படையெடுப்புனாலயோ இல்லைன்னா மத்த ராஜாக்கள் படையெடுப்புனாலயோ இங்க நிறையவே சூறையாடப்பட்டிருக்கலாம். அதனாலதான் வந்துட்டு இப்போ இங்க பேய் பயத்தை இப்படி உண்டாக்கி இப்படி மக்கள் யாருமே அங்க போறதில்ல அப்படிங்கிறது வந்துட்டு இதுல ரெண்டாவது ஒரு கருத்தாவும் சொல்லப்படுது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி அவ்வளவுதான். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்டீரியஸ் கோஸ்ட் ஸ்டோரிஸ் எல்லாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் சரியான உங்ககிட்ட இந்த மாதிரி கதைகள் எல்லாமே என்னால கொண்டு வந்து சேர்க்க முடியும். இந்த வீடியோ பத்தின உங்களோட கமெண்ட்ஸ் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து எந்த மாதிரி கண்டென்ட் போடலாம் அப்படிங்கிறதுமே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கேத்த மாதிரி நான் அடுத்தடுத்து கண்டென்ட்டை மேக் பண்றேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.